ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? அதாவது ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்டு எம்கே அபிஷேக்கும் டோர்னமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். அது ஸ்கூலில் சொன்னோடனே நிறைய பேர் வராங்க. சில பேர்லாம் நக்குனது சீட்டு குலுக்கி போட்டுட்டு நெட்டுன்றுச்சு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இது பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்கோம். ஸோ அதனால் இப்போ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டோர்னமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். நானும் அபிஷேகம் தான் ஹோமு. எங்களையும் எனக்கு கூப்பிட்டாங்க 4v4. நாங்கள் 4 பேர், நான், அபிஷேக்கு, பிரதீஷன், விஷமணி. நாங்கள் 4 பேர். எனிமி டீமில் தீபக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. பேர்லாம் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போது அதுக்காக எல்லோரும் ஐடி வேணுமா? ஸோ அதில் ஒருத்தனோட ஐடி மட்டும் நாங்கள் இருக்கேன். அந்த ஒருத்தனோட ஐடியை பார்த்துருக்கே எங்களுக்கு அப்படியே பயம். அந்த ஒருத்தன் போதுங்கிற மாதிரி பயம் வந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறது? அந்த ஐடியா நான் இப்போ காட்டுறேன். ஸோ வீடியோ பாருங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோட ஐடி எல்லாத்தையும் காட்டுறேன். இன்னும் 2-3 பேர் ஐடி இல்லை. ஸோ அதெல்லாம் காமிச்சு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். லாஸ்ட்டாக இன்னொரு வீடியோவில் காட்டிக்கிறேன். நாளைக்கு தான் டோர்னமெண்ட்டு. மறக்காமல் எல்லோரும் வந்து வீடியோவை பாருங்கள். சரி, ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஃபன்னாக இருக்குமா அவங்களுக்கு ஃபன்னாக இருக்குமான்னு தெரில. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்பெக்கு மேட்ச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மேட்ச்சில் தான் விளாண்டுருக்கேன். இந்த ஸ்பெக்டேட்டை பாருங்கள். நான் 3 பாயிண்ட் இருக்கேன்னா எனிமிக்கு 3 பாயிண்ட் காட்டுது. இது பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட்டில் வரான்ல அந்த ஃப்ரெண்ட் இல்லை, வேறு ஒருத்தன். ஸோ டோர்னமெண்ட்டில் வரவங்கள நானும் இன்வைட் பண்ணேன். அவன்லாம் ஆஃப்லைன்லேயே இருக்கானு, கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. பயமாக இருக்குது கைசெல்லாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸு வாங்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கிறது. நான் ஒருத்தன் பார்த்தாலே ஒருத்தன் அந்த மாதிரி இருக்கான். பாக்கி பேர்லாம் எப்படி இருப்பானோ. நான் என் ஃப்ரெண்டு நம்பிக்கிறது எல்லையும் வந்து பிரதிஷனையும் தான். பாக்கி 2 பேரும் இருக்கானோ எதுக்கு இருக்கானோன்னு தெரில. ஆனால் எம்கே அபிஷேக் விளாடுவார். விஷயமுனை பற்றி எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருவோம்னு நினைக்கிறேன். இப்போ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். என்னது சொன்னால ஹரியா யாரோ பேர் ரக்ஷனு, ஐடி ஹரின்னு வச்சுருக்கேன். ஏதோ ஐடி வாங்கியிருக்கேன் போல், தெரியல. அது நாங்கள் ஜெயிப்போனால் டீம் ஏன்னு போடுங்க. அதில் வர அவங்க ஜெயிப்பாங்கன்னா டீம் பின்னு போடுங்க. இப்போ பாருங்கள் எத்தனை பேர் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஐடியும் காட்டுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ கைஸ், இது பார்த்திங்கன்னா என்னோடய ஐடி என்னது ப்ரொஃபைலு. ஸோ என் ப்ரொஃபைல் சொல்லிக்கிறப்ப எதுவுமே இல்லை, 4-5 வாட்டி காட்டுறேன், இருந்தாலும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எமௌண்ட்டு பண்டிலு இந்த மாதிரி தான் யூஸ் வச்சுருப்பேன். ஸோ இதுவே சுமார் தான். இதுக்கு மேலாம் ஒருத்தர் இருக்கானோ என்னன்னு சொல்ல. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு யார் ஐடி காட்டலாம்? மேலே இருக்கா அப்படிங்களா? ஹரி ஆன்லைனில் இருக்கார் பாருங்கள். இப்போ இது என்னன்னு சொல்ல, இங்கே பாருங்கள். இதெல்லாம் இப்போல்லாம் இருந்தால் 4 பேர் நாங்கள் 4 இவன் ஒருத்தன் போதும் எங்கள் 4 பேர் அடிக்க அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், பண்ணி பண்டலு இன்னும் நிறையா இருக்குது. அவன் காமிச்சா பாருங்க. அது இதோ இருக்கார். இவர் தான் முக்கியமான ஆள், எம்கே அபிஷேக். டன் 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 ட்ரெஸ் இங்கே பாருங்க. பூக்காங்க அட பாவி. சரி, வேறு நெக்ஸ்ட் யாரை கட்டலாம்? நீங்கள் ஒழுங்காக காமிச்சிக்க மாட்டேன். நீங்கள் இன்னொரு அடி கட்டுறேன். ஸோ எம்கே அபிஷேக் நீங்கள் ப்ரொஃபைலில் காட்டுற வெயிட் பண்ணுங்க. பெட்டெல்லாம் வச்சு பாரு என்னன்னு சொல்ல. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம யார் இங்கே வேறு எவனையும் காணுமே. இன்னும் இருந்துச்சு. தோற்கா பாருங்க, சிக்கோடா. ஸ்பெல்லிங் கூட தெரியல. சிக்கோன்னு வைக்கிறதுக்கு சிக்கோன்டா அப்படின்னு வைக்கிறதுக்கு சிக்கோடான்னு வச்சுட்டேன், பக்கோடா மாதிரி. ஸோ இவரோட டாப்அப் பிளேயர் தான். அவ்வளோவா டாப்அப் பண்ண மாட்டான், இருந்தாலும் காட்டுறேன். ஸோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னும் டோர்னமெண்ட்டில் வர ஐடி சில பேர் இது இல்லை. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட ஐடியா காட்டுறேன்.
பாருங்க இவன்லாம் என்னன்னு சொல்ல லெவலை பாருங்கள். இவன்லாம் வரங்கிறாங்க. இப்போ முன்னாடி ஏற்றிட்டு சண்டைக்கு வரியா சண்டைக்கு வரியான்னு கூப்பிட்டு முட்டையிலே அடியாங்கணுவான். இப்போ பாருங்க இவனெல்லாம் டோர்னமெண்ட் என்னன்னு சொல்ல. ஸோ இதோ இருக்கார் ஹட்டாய் கபி. இவரும் நல்ல பிளேயர் தான், ஆனால் முட்டையிலே என்கிட்ட தோத்தார். டோர்னமெண்ட் கேப்டா பயந்துட்டு வர மாட்டேன்னு சொன்னார். அந்த பயம் இருக்குது.